ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2000ல ரிலீஸ் ஆன அனதர் ஹெவன்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தாங்க பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம பார்க்குற ஒரு படமும் நமக்கு புது புது அனுபவத்தை கொடுக்கும். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நமக்கு என்ன மாதிரியான ஒரு புது அனுபவத்தை கொடுக்க போகுது தெரியுங்களா? சத்தியமா நல்ல மாதிரி இல்ல, மிக 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 கொடூரமான ஒரு அனுபவம். ஒரு சீரியல் கில்லருங்க, மற்ற கில்லர்ஸ் மாதிரி இல்லைங்க. ஒரு படி 2 படி 3 படின்னு படிப்படியா தாண்டி மேலே போய் ஆளுங்களை கொன்னுட்டு அவங்க மண்டையை ஓபன் பண்ணி மண்டைக்குள்ள வேலை செய்யாத மூளைன்னு ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்து சமைக்கிறாங்க. அதுவும் எல்லா தடவையும் ஒரே மாதிரியான சமையல்லாம் இல்ல. இந்த தடவை மூளை சுக்கானா, அடுத்த தடவை மூளை பொரியல், அடுத்து முடக்கத்தான் தோசை மாதிரி மூளை தோசைலாம் ஊற்றி வைக்கிறான். யார் அந்த கில்லர்? ஏன் உடம்புல எத்தனையோ ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தும் அவன் மூளையை மட்டும் எடுத்து சமைக்கணும்? இதை ஒரு சின்ன வயசு டிடெக்டிவும் மண்டை சூடான ஒரு பெரிய வயசு டிடெக்டிவும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண பல நம்ப முடியாத ஆச்சரியமான ட்விஸ்டுகளோட இன்வெஸ்டிகேஷன் போறது தான் படத்தோட கதை. வாங்களேன், பிரெயின் குக்கிங் ஃபைனா இருந்துச்சா? படத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா எங்கேயும் தேடி அலைய வேண்டியதெல்லாம் இல்ல. எடுத்தது ஒரு எடுத்து. ஒரு வீட்டுக்குள்ள யாராலேயோ கொல்லப்பட்ட ஒரு பணம் இருக்கு. ஒரு பக்கம் பணம் கிடக்கா, இன்னொரு பக்கம் அந்த வீட்டு கிச்சன்ல கொதிக்க கொதிக்க சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரைட்டு, செத்தவர் வீட்டுல சமைச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்ப வீடு பூந்து யாரோ ஒருத்தவன் இவரை கொன்னுட்டான் அப்படின்னு அங்க வந்த போலீஸ் எல்லாம் கெஸ் பண்ணி, அதுல ஒரு போலீஸ் பாத்திரத்துல என்னமோ கொதிச்சிட்டு இருக்குல்ல, அந்த பாத்திரத்தை ஓபன் பண்ணி பாக்குறாரு. நான் இன்ட்ரோலே சொன்னேன் இல்லீங்களா, சின்ன வயசு டிடெக்டிவ்னு ஒரு ஆளை. அவன் தாங்க இவன் பேரை நம்ம ஹீரோனே வச்சுப்போம். பாத்திரத்தை திறக்கும் போது உள்ள என்ன கொதிக்குதுன்னு தெரியல, தண்ணி பாயில் ஆகிறது மட்டும்தான் தெரியுது. இந்த கேப்ல ஃபாரன்சிக் ஆளுங்களாம் வந்துடுறாங்க. ரூம்ல கொஞ்சம் இருட்டா இருக்கிறதுனால லைட்டை செட் பண்ணிட்டு பாடி எக்ஸாமின் பண்ணுவோமே அப்படின்னு லைட்டை செட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அறவே காட்டு காப்பு அவசர கொடுக்க மாதிரி எதையோ கொடுக்குறேன்னு குடுகுடுன்னு ஓடி வரப்போ ஆளு காலு ஸ்லிப் ஆகி கீழே விழ அந்த ஃப்ளோரே உட்டால செய்யப்பட்டது. சோ தொபகடின்னு உட்டுல விழுந்து அதுல ஏற்பட்ட ஒரு சின்ன வைப்ரேஷன்னால சுத்தி இருந்த போலீஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகுது. உட்டுல ஏற்பட்ட வைப்ரேஷன்ல செத்து கடக்கல்ல போனோம். ஆல்ரெடி பணத்தோட மண்டை ஓபன் ஆகிதான் இருக்கு. அதை கில்லர் ஒட்டி வச்சுட்டு போயிருக்கான் போல. வைப்ரேஷன்ல மண்டை ஓபன் ஆக அப்பதான் போலீஸ் நோட் பண்றாங்க, மண்டைக்குள்ள மூளையே இல்ல. எங்கடா போச்சு மூளைன்னு யோசிச்சுட்டு இருக்க சேம் டைம் வீட்டு கிச்சன்ல கொதிக்கிற சாப்பாடுல ஸ்மெல்லு சூப்பரா வர பாத்திரத்தை திறந்தா மண்டையில காணாம போன மூளை பாத்திரத்துக்குள்ள தாங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அட நாசமா போற காசமை வந்தவனே, என்னடா ஸ்டவ்ல ஷாக்க வச்சிருக்க அப்படின்னு போலீஸ் எல்லாம் எடுத்தாங்க பாருங்க ஓட்டம். ஆளை உர்றாங்க கொய்யாக்கான்னு எல்லா போலீஸும் உழுந்தடிச்சிட்டு வெளியே ஓடி வர நான் இன்ட்ரோல சொன்ன 2வது ஆள் அந்த பெரிய வயசு டிடெக்டிவ். நம்ம அவரோட பேரு சீனியர்னு வச்சுப்போம். சீனியரும் ஒரு ஃபாரன்சிக் டாக்டரும் இங்க என்ட்ரியை போட்டு, என்ன ஆச்சு இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு, பேய பார்த்த மாதிரி பதறானுங்களே அப்படின்னு என்னடா ஆச்சுன்னு ஒவ்வொருத்தவனையா கூப்பிட்டு கேட்டா எல்லாம் வாந்தி எடுக்கிறதுல பிஸியா இருக்கானுங்க. எவங்கிட்ட இருந்தும் பதில் வரல. சரி, ஹீரோ தான் கொஞ்சம் தைரியமா வரான், அவங்கிட்டயாச்சும் கேட்போன்னு என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறப்போ அவ்வளவு நேரமா ஹீரோ அடக்கி வச்சிருந்திருப்பான் போல வாந்திய. பேச முடியாம பெருங்குடல்ல பெருச்சாலி கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டு அவன் ஓரமா போயிடுறான். மேல போன சீனியருக்கும் சரி டாக்டருக்கும் சரிங்க ஒரு சின்ன உறுத்தல் கூட இல்ல. ஓ, மண்டை ஓபன் ஆயிடுச்சா, இதுக்காடா இந்த அலறீங்க அப்படின்னு ரொம்ப கூலா வெளியே வராங்க. இதுல மெயின் மேட்ரு விக்டிமோட மண்டையை ஓபன் பண்ணதோட மட்டும் இல்லங்க, விக்டிமோட கழுத்தை ஒரே திருப்பி கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் கில்லர் விக்டிமோட மண்டையை ஓபனே பண்ணிருக்கான். ஒரு ஆளோட கழுத்தை திருப்பி சாகடிக்கணும்னா கொலை பண்ணவனுக்கு எந்த அளவு ஸ்ட்ரென்த் இருக்கணும், பலமான ஒரு ஆளால மட்டும்தானே இதை பண்ண முடியும். சோ ஒரு ஆஜானு பாகுவான தோற்றம் கொண்ட ஆள் தான் கில்லரா இருக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கொலை நடந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே அப்படிப்பட்ட தோற்றத்தோட ஒரு ஆள் இருக்காங்க. கறி வெட்டுற ஆள் வேற. இது தெரிஞ்சதும் சொல்லவா வேணும், அவன் தாண்டா கொலையை பண்ணவன்னு போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவனை மாடிக்கு பிடிக்க, அதாவது பிடிக்க ட்ரை பண்ண, நல்லா ஐஃபில் டவருக்கு பிறந்த ஆன் டவர் மாதிரி இருந்துகிட்டு அவன் நான் எந்த கொலையும் பண்ணல, ஆட்டைய போட ஆள் இல்லைன்னு என்னையா பிடிக்க பாக்குறீங்க அப்படின்னு ஒரு அடேங்கப்பா 50 பேர் குரூப்பே அவனை சாக்கி நினைச்சாலும் உஃபுன்னு வரவங்க எல்லாரையும் ஊதியே தள்ளுறாங்க. இப்படி பயந்து ஓடிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துல ஒரு கார் மேல மோதுறான். வக்காளி அங்க ஒரு ட்விஸ்ட், இவன் மோதுற கார் முழுக்க ரத்தம். காருக்கு மேல இருந்த ஒரு பாடி சரிஞ்சு கீழே விழுது. பாடியை பார்த்ததும் பீம்பாயே பீதி ஆயிட்டான். சோ பீம்பாய் அவன் கதர்ன மாதிரி அவன் எந்த கொலையும் பண்ணல. அப்ப என்னதான் நடந்திருக்குன்னா, வீட்டுக்குள்ள ஒரு ஆள் செத்து போய் கண்ணால ஆக்சுவலா கில்லர் அவனை தான் கொலை பண்ண வந்திருக்கான். கொலை பண்ணிட்டு மூளையை போட்டு சமைச்சிட்டு இருக்கும்போது தெரியாதனமா எவனோ ஒருத்தவன் உள்ள வந்திருக்கான். ஏன் சமையலையே கெடுக்க வரியா அப்படின்னு உள்ள வந்தவனை பார்த்து ஆக்ரோஷமான கில்லர் வந்தவனோட கழுத்தை திருப்பி கொன்னுட்டு பாடியை மேல இருந்து கீழே தூக்கி போட்டிருக்கான். இதுதான் போலீஸோட கன்க்ளூஷன். மொத்தத்துல கொலை நடந்திருக்க ஸ்டைல பார்த்தா கில்லர் 6 அடிக்கு மேல்பட்ட ஆளா இருக்கணும், அர்னால்டு பாடியை அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிறவனா இருக்கணும், முரட்டுத்தனமான கோவக்காரனா இருக்கணும் அப்படின்னு போலீஸ் மீட்டிங்ல பேசி முடிச்சு ஹீரோ சீனியர் மற்ற சில போலீஸ் எல்லாம் வெளியே நடந்து வரும்போது அடாடாடாடாடா
நல்லா அருங்காட்சியகத்துல வைக்க வேண்டிய 50 சேலை மாதிரி செம்ம அழகா இருக்க ஒரு பொண்ணு இவங்களை கிராஸ் பண்ணி நடந்து போறா. அவ ஒரு டாக்டர். ஹீரோவுக்கு அவன் மேல ஒன் சைடா ஒரு லவ்வுங்க. அவளுக்கும் தான் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் அந்த காதலுக்கு கூட நோக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் கில்லர் தாக்கிட்டான். ரெண்டாவதா ஒரு மர்டர். சேம் ஸ்டைலு சேம் பேட்டர்ன். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா போன தடவை ஆளை கொண்டுட்டு மண்டையில இருக்க மூளை எடுத்து பாத்திரத்துல கொதிக்க வச்சு பாயில் பண்ணான்ல, இப்ப அதையே வானல்ல போட்டு பெரட்டி மூளை சுக்கா பண்ணி வச்சிருக்கான். பிளஸ் 2 மர்டர்லயுமே இறந்து போனது ஆண்கள் தான். இதுக்கு மேலதான் ஹைலைட். இந்த 2 கொலையோட நிக்கல. அடுத்து அடுத்து அடுத்துன்னு கில்லர் 6 கொலைய சக்சஸா பண்ணிட்டான். எல்லாமே சேம் ஸ்டைல் சேம் பேட்டர்ன். மூளையை சமைக்கிற விதம் மட்டும் ஒன்னு ஒரு மாதிரி. கில்லரை பத்தின ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கலங்க. இதுல ஹீரோ மண்டை காஞ்சிருக்கும் போது ஹீரோக்குள்ள ஏதோ ஒரு பிளாஷ்பேக். அதை நமக்கு முழுசா காட்டல, அரைகுறையா தான் காட்டுறாங்க. அதை யோசிச்சுக்கிட்டே ஹீரோ வீட்டுல திடுக்குன்னு தூக்கத்துல இருந்து கண்ண முழிச்சா ஹீரோவோட வீட்டுல ஹீரோ கூடவே ஒரு பொண்ணு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த பொண்ணு ஒரு கெட்டவங்கிட்ட மாட்டிக்கிட்டு டெய்லியும் அடிதடி வெட்டு குத்துன்னு படாத பாடுபட்டிருக்கா. ஹீரோ தான் வீடு பூந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவன அடிச்சு அந்தல் சிந்தலாக்கி இந்த பொண்ணை காப்பாத்தியே இருக்காரு. அன்னையில இருந்தே அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு காதல். பட் ஹீரோ அந்த பொண்ணை கண்டுக்கிறதே இல்ல. எப்ப பாரு இப்படிதான் வந்து தொல்லை கொடுப்பா. இன்னைக்கு வந்தவ கில்லர் பண்ண 6 கொலையோட கேஸ் ஃபைல் ஹீரோ கிட்ட இருக்கு. அதை பார்த்துட்டா. ஏன் சார் டிவில எல்லாம் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்களே, அந்த கொலையோட ஃபைல் தானே இது? அது ஏன் சார் கொலை பண்ணது ஆம்பளையா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அது பொண்ணா இருந்தா அப்படின்னு இவ சொல்ல, தெரிஞ்சுதான் பேசுறியாமா? கழுத்தை திருப்பி கொலை நடந்திருக்கு. ஒரு ஆளோட கழுத்தை திருப்புற அளவுக்கு பொண்ணுங்களுக்கு எதுமா ஸ்ட்ரென்த்? நியாயமா பேசுன்னு ஹீரோ அந்த பாயிண்ட மறுத்தா, ஏன் சார் இருக்கக்கூடாது? பொண்ணுங்களுக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு சூப்பர் பவர் இருந்தா அவளாலையும் இதை பண்ண முடியுமே அப்படின்னு இவ புதுசா உன்னை தூக்கி போட்டதும், ஐயா நீ நல்லா போயிட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷனை நாசமாக்கிடுவ போலியே, கிளம்புமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஹீரோவில் துரத்த எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவ ஹீரோ கிட்ட வழியரா குழையரா போவ மாட்றா. பாப்பா ஏமா சத்தியமா டயர்டா இருக்குமா, கிளம்புமா அப்படின்னு ஹீரோ ஒரே புடியா இருந்ததுல, சரி என் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போறேன்னு அவ திங்ஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கப்போ திரும்ப கொலைகளோட கேஸ் ஃபைல பாக்குறா. கில்லர் கொலை பண்ணதுக்கு அப்புறம் கொலை பண்ண ஆளோட மூளையை சமைச்சு அந்த சாப்பாட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூடவே ஃபிளவர் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்திருப்பான். ஃபைல்ல இருக்க அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பொண்ணுங்களால மட்டும் தாங்க பண்ண முடியும். ஏன் உள்ளுணர்வு சொல்லுது கொலையை பண்றது பொண்ணாதான் இருக்கும்னு. உங்க கெஸ் என்ன? அதை அவ கேட்கறதுக்குள்ள டைல்ல இருந்த ஹீரோ கொரட்டை விட்டு தூங்கிட்டாரு. அப்பவோ அவ ஹீரோவை விடுறான்றீங்க. என்னென்னமோ மேஜிக் பண்ணி ஹீரோ கூட கிங்கினி மிங்கினி பண்ணிடுறாங்க. அவ மட்டும் தானே ஹீரோவை லவ் பண்றா. சோ நம்ம அவ பேரை ஒன் சைடுன்னு வச்சுப்போம். ஒரு வழியா இந்த காதல் கஜகஜாலாம் முடிய அதுக்குள்ள கில்லர் 7வது கொலையை பண்ணிட்டான். இப்ப கொல்லப்பட்டிருக்கிறது ஒரு டீச்சர். பாடி எல்லாம் ஆல்ரெடி டிஸ்போஸ் பண்ணியாச்சு. ஹீரோவும் சீனியரும் இன்வெஸ்டிகேஷனுக்காக யாருமே இல்லாத டீச்சரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு கபோர்டுக்குள்ள இருந்து யாரோ இருக்க மாதிரியே சவுண்ட் கேக்குது. கபோர்டை திறந்தா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் இருக்காங்க. டீச்சரோட வேலையே ஹேண்டிகேப்டு பசங்களுக்கு டீச்சிங் கொடுக்கறது தான். சோ கபோர்டுக்குள்ள இருக்க பையன் தெளிவான குரல் இல்லாம, எங்க சார் தானே வர சொன்னாரு, நானும் வந்தேன். ஆனா நான் வரும்போது ஸ்டூடெண்டான ஒரு பொண்ணு என் டீச்சரை கட்டாயப்படுத்தி பாலியல் தொல்லை பண்ணி கடைசியா அவரோட தலையை வெட்டி உள்ள இருக்க மூளையை வெளியே எடுத்து, என்ன இந்த மூளையில கெட்ட சிந்தனை எதுவுமே இல்ல, டேஸ்டும் நல்லா இல்லையே அப்படின்னு அவளுக்கு அவளே பேசிக்கிட்டு இங்க இருந்து கடந்து போனா. எனக்கு என் டீச்சர் வேணும், நான் என் டீச்சரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு இந்த பையன் புலம்பிட்டு இருக்கப்போ வீட்டுல என்னமோ டீச்சரோட ஆத்மா இருக்க மாதிரியும் அது இந்த பையனோட கண்ணுக்கு தெரியற மாதிரியும் ஆளே இல்லாத வீட்டுல அங்கேயும் இங்கேயும் சுத்தி சுத்தி ஆவா செஞ்சீங்கலாம் காட்டுறான். டீச்சர் நீங்க வந்துட்டீங்களா, அங்க போறீங்களா, இங்க வரீங்களா அப்படின்னு இவன் வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளையாட இதுக்கு ஏத்த மாதிரியேங்க பையன் எந்த டைரக்ஷன்ல எல்லாம் போறானோ அங்க சில்லு 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 சில்லுன்னு காத்தடிக்குது. காத்த ஃபாலோ பண்ணி ஓடிட்டே இருந்த பையன் அங்க வீட்டுல செவுத்துல UFO ஸ்டிக்கர் ஒண்ணு ஒட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு மேல மோதறான். போஸ்டர் கிழிஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணோட ஹேண்ட் ஸ்கெட்ச் கீழே வந்து விழுது. சோ செத்தவர் தான் ஆத்மாவா வந்து அவரை கொன்னது யாருன்னு நமக்கு சிம்பாலிக்கா காட்டியிருக்காரு அப்படின்னு ஹீரோவுக்கு சின்னதா ஒரு நம்பிக்கை. பட் சீனியருக்கு அதுல நம்பிக்கையே இல்ல. எப்படியோ ஹீரோ தனக்கு கிடைச்ச ஹேண்ட் ஸ்கெட்சை வச்சு டேட்டா பேஸ்ல அந்த பொண்ணோட முகத்தை சர்ச் பண்ணி பார்த்தா 3 நாளைக்கு முன்னாலேயே அந்த பொண்ணு காணாம போயிட்டதா டேட்டா பேஸ்ல இருக்கு. அன்னையில இருந்து தாங்க முதல் கொலையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலையா, அது ஹீரோவுக்கு. பட் நமக்கு மிஸ் ஆன அந்த பொண்ணை காட்டுறாங்க. பார்ல சோக்கா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்தவ அங்க இருக்க ஒரு 3 பசங்களுக்கு கண்ணாலே வலை போடுறா. இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த பொண்ணு 3 பசங்களையும் அடிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வடியுதுங்க. இதை அந்த வெண்ணாம அவனுங்க நோட் பண்ணானுங்களோ இல்லையோ, அவனுங்களே பொண்ணு கிடைக்காம காஞ்சி தீஞ்சு போயிருப்பானுங்க போல. கிட்டியது ஒரு சிட்டுன்னு பொண்ணை வீட்டுக்கு கொண்டு போயிடுறானுங்க. உள்ள போனதுமே அவ சமைக்கிறதுக்கான வேலையை தான் பாக்குறா. சமையலுக்கு தேவையான நெய் இல்ல போல. நெய் எடுத்துட்டு வா அப்படின்னு கில்லி பட ஸ்டைல்ல இவன் நெய் கேட்டதும் வீட்டுல நெய் இல்லன்னு ஒருத்தவன் நெய் வாங்க போயிடுறான். இன்னொருத்தவன் குடிச்சே போதையாகி பாந்தி எடுக்க பாத்ரூம் போயிடுறான். 3வது ஆளுக்கு மட்டும் அப்பாடா போட்டிக்கு ஆள் இல்லடா, புரட்டி போட்டுற வேண்டியதுதான்
அப்படின்ற குஜாலோட சமைச்சிட்டு இருக்கவகிட்ட சில்மிஷம் பண்ண அங்க தாங்க அவளோட வேலையவே காட்டுறா. திடீர்னு உக்கிரமாகி அவனை கட்டாயப்படுத்தி அவனோட பாலியல் உறவு வச்சுக்கிட்டவ எல்லாம் முடிஞ்சதும் அவன் தலையை தடவிக்கிட்டே, என்னடா மூளை இது, மூளை முழுக்க ஒரே வக்கர புத்தியா இருக்கு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மாதிரி வக்கர புத்தியான மூளை இருந்தா, அதாவது கெட்ட எண்ணத்தோட ஒரு மூளை இருந்தா மண்டை முடியோட கலர்லாம் மாறுமா, இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி மூளைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பாய் வீட்டு பழைய சோறு மாதிரி இருந்துகிட்டு பொம்பளை சோக்கா கேக்குது உனக்கு அப்படின்னு வில்லத்தனமா பேசிட்டு இருந்தவ ஒரே திருப்புல அவன் கழுத்தை திருப்பி கொன்னுட்டா. அடுத்து நெய் வாங்க போனாரே ஒரு சாரு, அவன் வீட்டுக்கு வந்து அவங்கிட்டையும் இதே சேட்டைய பண்ண அவன் ஆள் கொஞ்சம் உசாரு, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சுத்தி முத்தி பாக்குறப்போ இவன் ஃப்ரெண்ட் இவன் கண்ணு முன்னாலேயே செத்து போய் கிடக்கிறத நோட் பண்ணிட்டானா. சோ பக்கத்துல இருக்க வெயிட்டான பொருள் ஒன்னு எடுத்து அந்த பொண்ணு மண்டையிலேயே டமார்னு ஒண்ணு கொடுக்க மண்டையில ஸ்டாம்பு குத்தப்பட்டும் அவ அடங்கவே இல்லைங்க. திரும்ப ஏஞ்சி ஜாக்கி ஜான் ஸ்டைல்ல ஏர்லயே பறந்து ஒரு கிக்கு விட்டா பாருங்க, அவ காலே முறிச்சுக்குது. ஆனா உடம்புல வலின்ற ஒண்ணு வர மாதிரியான உணர்ச்சியே அந்த பொண்ணுக்கு இல்ல, இருந்தும் கால் உடைஞ்சதுனால நடக்க முடியல. இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வாய்ப்புன்னு ரெண்டாவது ஆள் வீட்டை விட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓட அங்க சீனை கட் பண்ணா. இந்த ஊரோட ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இங்கதான் இருக்கு. இவங்க தேடிட்டு இருந்தது கில்லரை, ஆனா அது கில்லி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, யார தேடிட்டு இருந்தாங்களோ அவதான் உள்ள இருக்காளே, புடிச்சு போட்டா வேலை முடிஞ்சிடுச்சுன்னு ஆவேசமா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அங்க ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, யார அவங்க கில்லின்னு நினைச்சாங்களோ அந்த பொண்ணே வீட்டுக்குள்ள செத்து போய் கிடக்குறாங்க. அவ மண்டைக்குள்ளேயும் மூளை இல்ல. நாங்கடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தாண்டா இந்த பொண்ணை கில்லியா காட்டினீங்க, அப்புறம் என்னடா ஆச்சுன்னு நமக்கெல்லாம் செம்ம ஷாக்கா. இதே வீட்டில் ஒருத்தவன் ஃபுல்லா குஷ்டு போதையில பாத்ரூம்ல கவுந்து கிடந்தான்ல, அடுத்து ஹீரோ அவங்கிட்ட போனா முன்னாடி பார்த்தது என்ன ட்விஸ்ட், இது அதை விட பெரிய ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் எதையோ பார்த்து பயந்த மாதிரி நடிச்சவன் பொண்ணு சாகிறதுக்கு முன்னால முதல் ஆளை கொல்லும் போது அவன் தலைமுடிய ஒரு மாதிரி வினோதமா தடவனான்ல, சேம் ஸ்டைல்ல இவன் ஹீரோவை பார்த்துக்கிட்டு ஹீரோவோட தலைமுடிய தடவறான். ஆஹா, இது கூடு விட்டு கூடு பாயிற ஸ்டைல்ல வருது, இது வேறையாடா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க வீட்டுக்குள்ள பொழைச்ச ஒரே ஆள் இவன் தான். ஆல்ரெடி பொண்ணு தானே கில்லியா இருப்பான்னு சந்தேகப்பட்டாங்க. சோ அவ தான் கில்லி. ஒரு ஆளை கொன்னுட்டா, இன்னொரு ஆளை கொல்லும் போது அவன் தப்பிச்சிட்டான். போலீஸ் வந்தா மாட்டிக்க போறோன்னு இவளே செத்துட்டான்னு சீனியர் முடிவே எடுத்துட்டாரு. சார் என்ன சார் அநியாயத்துக்குன்னு மட சாம்பிராணி மாதிரி பேசுறீங்க, எப்படி இந்த பொண்ணு அவளே அவ தலையை வெட்டிக்கிட்டு உள்ள இருக்க மூலைய வெளியே எங்கேயோ தூக்கி போட்டு செத்துட்டான்றீங்களா, நம்புற மாதிரியா சார் இருக்கு அப்படின்னு ஹீரோ நம்பவே இல்ல. இருந்தும் சீனியர் இதான் முடிவு, கேஸ் முடிஞ்சிடுச்சுன்னு ஒரே போடா போடா. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ ஒன் சைட கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மியூசியம்க்கு வந்து ஒரு சிலைக்கு முன்னால நின்னவரு, இதோ இருக்குல்லமா இந்த சிலை, நாங்க யாரை கில்லின்னு நினைச்சோமோ அவ மிஸ் ஆகிறதுக்கு முன்னால இந்த சிலைக்கிட்ட தாமா நின்னு சிலையவே ரொம்ப நேரமா குறு குறு குருன்னு பாத்துட்டு இருந்திருக்கா. திடீர்னு என்னாச்சோ ஆள் காணாம போயிட்டா. அதுக்கப்புறம் தான் 7 கொலை நடந்திருக்கு. அவதான் எல்லா கொலையும் பண்ணிருப்பான்னு பார்த்தா இப்ப அவளே செத்துட்டா, அவ மூலையவே காணோம். போலீஸ் எல்லாம் அவதான் கில்லின்னு முடிவே எடுத்துட்டாங்க. எனக்கு மட்டும் மனசு கேட்கவே மாட்டேங்குதுமா, நான் நினைக்கிற மாதிரி இவ கில்லி இல்லனா வேற யார் தான் கொலை பண்ண ஆளா இருப்பா அப்படின்னு ஹீரோ அவரோட சந்தேகத்தை சொன்னதும், ஏன் உள்ளுணர்வு சொல்றது இதாங்க, போலீஸ் எல்லாம் அவங்க கண்ணதில் என்ன பார்த்தாங்களோ அதை நம்புறாங்க. பட் பிராங்கா சொல்லணும்னா நீங்க யாரை கில்லின்னு நினைச்சீங்களோ அவ கில்லியா இருக்க சான்ஸே இல்ல, நல்ல பொண்ணாதான் இருக்கணும். அவளுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி பூந்து அவளை ஆட்டி படைச்சிருக்கு. அதே தீய சக்தி இப்ப அவ உடம்புல இருந்து வேற ஒரு உடம்புக்குள்ள போயிருக்கு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு ஒன் சைடு சொல்லிட்டு இருக்கா. இதே இடத்துல போன சீன்ல சம்பவம் நடந்த இடத்துல ஒருத்தவ மட்டும் தப்பிச்சான்ல, ஹீரோவோட தலைமுடிய தடவி வித்தியாசமா கூட நடந்துகிட்டானே, அவனும் அங்கேயே தாங்க ஒளிஞ்சு உட்காந்து இவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டு வெள்ளத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். கன்ஃபார்ம் கூடு விட்டு கூடு பாயிற கதை தான் போல. இதுக்கப்புறம் செத்த பொண்ணோட பாடியை எக்ஸாமின் பண்ண ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட ஹீரோவும் சீனியரும் போய் என்கொயரி பண்ண அந்த பொண்ணோட மண்டைக்குள்ள மூளையே இல்லைன்னு தானே எல்லாரும் நினைச்சாங்க. மூளை இருந்திருக்கு, பெருசா இருக்க வேண்டிய மூளை சுருங்கி ஒரு ஓரமா இருந்திருக்கு. மூளை சுருங்கினதுக்கான காரணம் மூளையில அல்சர் இருந்திருக்காங்க. மூளையில அல்சரா, இதுவும் புதுசுதான். சரி அப்படியே இருந்தாலும் மூளையில அல்சர் இருக்க பொண்ணால எப்படி நடமாடி இருக்க முடியும், எப்படி கொலையெல்லாம் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி. இதை ஹீரோ சீனியர்ட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே இதே இடத்துக்கு யார்கிட்ட இருந்தோ ஹீரோவுக்கு கால் வர போன் எடுத்து காதுல வச்சா, நல்லா கரெக்ட் கம்பி மத்தாப்பு மாதிரியே ஒருத்தவனை பார்த்திருந்தோம்ல, அதாங்க பொண்ணு உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பையன் உடம்புக்குள்ள கூடு பாஞ்சிச்சே, இனிமேல் நம்ம அந்த பையன் பேரை கில்லர்னே வச்சுப்போம், அவன் தான் கால் பண்ணிருக்கான். என்ன சாரே, அந்த பொண்ணு மியூசியம்ல சிலைக்கு முன்னாலதான் நின்னான்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க போல அப்படின்னு இவன் பார்த்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றான். உனக்கு எப்படா தெரியும், நீ ஏன்டா எனக்கு கால் பண்ணிருக்க அப்படின்னு ஹீரோ நிறைய கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ல, நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், இந்த ஹோட்டல்ல இத்தனை நம்ம ரூம்ல போய் பாருங்களேன், அந்த கிஃப்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு ஹோட்டல் ரூமுக்கு போனா அங்க ஒரு பொண்ணை கொன்னு அவ மூளையை தனியா வெளியே எடுத்து பாடியோட கையிலேயே வச்சிருக்காங்க கில்லர். பாடிக்கு பக்கத்திலேயே ரத்தத்தால
இது ஹீரோ உங்களுக்கான gift தான் அப்படின்னு எழுதியும் வச்சிருக்க. சேம் ஹோட்டல் ரூமுக்கு மறுபடியும் கில்லர் கிட்ட இருந்து கால் வருது. போன் பண்ற கில்லர் இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல தான் ஒரு ஹைட்டான இடத்துல நின்னுட்டு இருக்கான். பார்த்ததும் ஷார்ட் கட்ல ஹீரோ அவனை பிடிக்க போக அது வரைக்கும் சீனியர் போன்ல பேசி முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. சந்தில சிந்து பாடிடலான்னு கில்லர் பார்க்காதப்போ ஹீரோ கில்லருக்கு முன்னால துப்பாக்கியோட போய் நின்னும் துளி பயம் கூட இல்லைங்க அவனுக்கு. என்ன சுட போறியா? சுடு 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 சுட்டுதான் பாரு, நீ சுட மாட்ட எனக்கு தெரியும். ஆனாடா ஹீரோ, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? உன்னை பார்த்தது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு பல வருஷம் ஹீரோ கூட பேசி பழகினவ மாதிரி டபுக்குன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். சிச்சி 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 அவனாடா நீ? கருமோ கருமோ, என்னடா இதெல்லாம்னு சீனியர் கண்ணை முடிக்கிறாரு. முத்தம் கொடுத்துட்டு கில்லர் அங்க இருந்து எகிரி குதிச்சிடறான். அடுத்து அவனை பிடிக்க நிறைய முயற்சி பண்ணி ஹீரோவும் சரி சீனியரும் சரி 2-3 தடவை அவனை துப்பாக்கியால ஷூட் கூட பண்ணிடுறாங்க. அப்படி இருந்தும் இவங்க கண்ணுக்கு மறைஞ்சு தப்பிச்சு போலங்க. வா முடிஞ்சா என்ன பிடிச்சு பாரு அப்படின்னு வேணும்னே உங்க கண்ணு முன்னாலேயே ஒரு சைக்கிள்ல தப்பிச்சு போறான். பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு போனா ஒரு அபார்ட்மெண்ட் வாசல்ல அவன் ஓடிட்டு வந்த சைக்கிள் கீழே கிடக்கு. உள்ளதான் போயிருப்பான்னு சீனியர் தனியா ஹீரோ தனியா பிரிஞ்சு போய் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சீனியர் போகும்போது யாரோ ஒரு சின்ன பையன் ஒளிஞ்சு நின்று என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவனை என்ன ஏதுன்னு பார்க்கவா டைம் இருக்கு? யாரா நீ சாயம் ஊத்துன சர்பத்து கிளாஸ் மாதிரி போடா அப்படி போட்டுற போறேன் அப்படின்னு சீனியர் பையனை தொட்டி விடுறாரு. இந்த பக்கம் ஹீரோ எதுக்கோ ஒரு தடவை உள்ள போய் கில்லரை தேடுறதுக்கு முன்னால வாக்கி டாக்கில நம்ம ஆளுங்கள்ட்ட நம்ம இங்கதான் இருக்கோம்னு சொல்லி பேக்கப்ப கூப்பிடுவோம் அப்படின்னு திரும்ப இவர் மட்டும் தனியா போலீஸ் காருக்கு வந்தா காருக்குள்ள தாங்க கில்லர் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அந்த ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு, ஏம்பா ஹீரோ, கொலை பண்றது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? கொலை பண்ற மாதிரி படம் எடுக்கிறாங்க, கொலை நடக்கிற மாதிரி நாவல் எழுதுறாங்க, டிவி ஷோலலாம் கூட கொலை வருது. கொலைன்னு ஒண்ணு நடக்கலன்னா இந்த உலகத்துல சுவாரஸ்யமே இல்லப்பா, உனக்கு கூட அப்படிதானே அப்படின்னு அவன் ஹீரோ கிட்ட எதையோ புரி வச்சு பேசுறான். பட் இப்ப வரைக்கும் ஹீரோவுக்கு புரியாத ஒன்னே ஒண்ணு, யார் தான் நீ? மனுஷனால வேற ஏதாவாச்சா? ஒரு ஆளோட கழுத்தை திருப்பி கொல்லணும்னாலும் சரி, இத்தனை குண்டடி வாங்கி இவ்வளோ பலமா இருக்கணும்னாலும் சரி, அதுக்கு ஒரு அசாத்தியமான சக்தி வேணும். சோ யார் நீன்னு கேக்குறப்போ நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தானே கில்லர் சொன்னாலும் நல்லா சொல்றப்பா பேய் கதை, இதை நம்புறதுக்கு காக்கி நாடால எவனாச்சும் ஜாக்கி போட்டுட்டு இருப்பான், அவன் கிட்ட போய் சொல்லு நம்புவான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ காரோட ஆக்சிலேட்டர்ல ஏறி நின்னு காரை மூவ் பண்ணதும் கார் போய் ஒரு இடத்துல குத்தி ஹீரோ மட்டும் கீழே வந்துடுறாரு. இதை தூரத்துல இருந்து வாட்ச் பண்ண சீனியர் கில்லர் மேல ஒரு புல்லட் இறக்குனதும் அவன் போலீஸ் காரையே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடறான். நடந்த சண்டையில ஹீரோவுக்கு அடி மேல அடி. சோ ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஹீரோவுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு டாக்டரா இருக்கால, நம்ம அவ பேரை டாவுன்னு வச்சுப்போம், அவ தான் ஹீரோவை கேர் எடுத்து பாத்துக்கிறா. 2 பேரும் ஆசையா பேச ஆரம்பிச்சு 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நந்தி மாதிரி ஒன் சைடு ரூமுக்குள்ள வர வந்துட்டாலா சந்தோஷம் அப்படின்னு ஹீரோவுக்கு வெக்ஸ் டாவு எஸ். இதுல பாருங்க, ஒன் சைடு சொன்னால ஏதோ ஒரு தீய சக்தி தான் ஒருத்தவங்க உடம்புல இருந்து இன்னொருத்தவங்க உடம்புக்குள்ள போகுதுன்னு, அதான படத்துலயும் நடக்குது. சோ நீ சொன்னது கரெக்ட் தான்மா, நானே நீ சொல்றத நம்பாம இருந்தேன், ஆனா அதான் நடக்குது. இதுல எனக்கு உறுத்தல் என்னன்னா, சம்பந்தமே இல்லாம கில்லர் என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசுறான். அவன் என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம், பண்ணாம வேணும்னே விட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் போலீஸ் வேலையில சேர்றதுக்கு முன்னால ஹெல்ப்ன்ற ஒன்னே யாருக்கும் பண்ணதில்ல. எங்கேயாவது ஒரு கொலை நடந்துராதா, அந்த ஒரிஜினல் கிரைமை நம்ம கண்ணெதிரில் பாத்திர மாட்டோமா அப்படின்னு யாராச்சும் சாக மாட்டாங்களா, யாராவது யாரையாவது கொன்னுட மாட்டாங்களா அப்படின்ற வக்கர புத்தியோட தான் இருந்தேன். கில்லர் என் தலைமுடியை டச் பண்ணும்போது பிரெயின்ல இருக்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனு கெட்டவன் தானே, என்கிட்டயும் கெட்ட சிந்தனை இருக்குன்னு இதுக்காக அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அப்படின்னு ஹீரோ கதை கதையா சொன்னதும், யாரா சொன்னது நீ யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு? நான் ஒருத்தவங்க கிட்ட சிக்கி சின்னாபின்னம் ஆகும்போது நீ தானே வீடு புந்து என்ன காப்பாத்தின, நீ நல்ல மனுஷன்டா, நீயா அப்படி நினைச்சுக்காத, யார் வந்தாலும் பாத்துக்கலாம் விடு இப்படின்னு ஒன் சைடு தைரியம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்க வந்த சீனியர் ஒன் சைடு முன்னொரு காலத்துல திருட்டு பொண்ணா இருந்தவ, திருடிக்கு போலீஸோட என்ன வேலை, கிளம்பு நீ அப்படின்னு அவளை துரத்தி விட்டு, எது எப்படி இருந்தாலும் கில்லர் ஹீரோவை தேடி வருவான்றது கண்டிப்பா தெரியுது இல்ல. சோ ஹீரோ ஹாஸ்பிட்டல்லே இருந்தா டேஞ்சர் தான். ரெண்டாவது, என்னதான் ஒரு உடம்ப பிடிக்கிற அந்த தீய சக்தி பலமானதா இருந்தாலும் அது எந்த உடம்ப பிடிச்சாலும் அது மனுஷ உடம்பு, உடம்புன்றது அழியிற ஒண்ணு தானே. அதுலயும் இப்ப கில்லருக்கு உடம்புல பட்ட குண்டடியிலையும் வாங்கின சில்லறையிலையும் அந்த உடம்பு ரொம்ப நேரம் தாங்கலாம் சாத்தியமே இல்ல. சோ இப்படியும் தீய சக்தி வேற ஒரு உடம்புல கூடு பாஞ்சு ஹீரோவை தேடி வரும், அது என்ன உடம்புன்னு யாருக்கு தெரியும். சோ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா டேஞ்சர்னு ஹீரோ ஷிஃப்ட் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பப்போ டாவு தான் ஹீரோவோட வீட்டுக்கே வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி ஹீரோ கூட அன்பா அரவணைப்பா இருக்கா. இந்த கேப்ல தான் ஃபாரன்சிக் டாக்டர் ஒருத்தவர் ஓப்பனிங் சீன்ல சீனியரோட வந்தாருல்ல, அவர் ஒரு க்ளூவை கொடுக்குறாரு. தீய சக்தி முதல் முறையா எந்த பொண்ணை பிடிச்சதோ அந்த பொண்ணு செத்ததும் அவ சுருங்கி போன மூளையை செக் பண்ணா மூளையில பிரெயின் அல்சர் இருந்துச்சு. கரெக்டா? பிரெயின் அல்சர் என்ன இன்னைக்கு உருவாகி நாளைக்கு முடிகிற கதையா? அவளுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் மெடிக்கல் சம்பந்தமா எந்த பிரச்சனையும் இல்ல, திடீர்னு மூளையில அல்சர் வந்திருக்குன்னா தீய சக்தி அவ உடம்பு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அல்சர்ன்ற ஒண்ணு உருவாகி அவ்வளவு சீக்கிரத்துல மூளை சுருங்கி போயிருக்கு. மூளையில அல்சர் வந்ததுமே தலைவலி பயங்கரமா வரும். மனுஷ உடம்பு அந்த தலைவலியை சமாளிக்க
குறைக்கணும்னா மாத்திரைன்னு ஒண்ணு போட்டாகணும். சோ தீய சக்தி எந்த உடம்பெல்லாம் பிடிக்குதோ அவங்க தலைவலி மாத்திரையை யூஸ் பண்ணுவாங்கன்ற க்ளூவை ஃபாரன்சிக் டாக்டர் கொடுக்க, ரெண்டாவது க்ளூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல, தீய சக்தி ஹீரோ தான் தேடி வரும்னு. யாரோ எவரோலாம் ஹீரோவை நெருங்க முடியாது. ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்கள தானே ஹீரோ பக்கத்துல விடுவாரு. அப்ப தீய சக்தி ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்ச ஒன் சைட பிடிக்குமான்னு நினைச்சா ஒன் சைடுக்கும் மெடிக்கல் ஃபீல்டுக்கும் சம்பந்தமே இல்ல. தீய சக்தி யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தலைவலி மாத்திரை வேணும். சோ அவளை லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டா ஹீரோ கூட நெருங்கி பழகி மாத்திரை கிடைக்கிற மாதிரியான இடத்துல இருக்க ஒரே ஆள் டாவு தான். பிரச்சனை என்னன்னா டாவ தீய சக்தி புடிச்சிச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தாங்க கஷ்டம். அவகிட்ட டைரக்டா போய் கேட்க முடியாது. இதெல்லாம் கேஸ் டீடைல், ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. சரி பொறுத்து இருந்து அவன் நடவடிக்கை வச்சு தெரிஞ்சு போன்னு ஒரு நாள் டாவு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து எப்பவும் போலதான் ஹீரோவுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி அவளோட பழைய கதை ஒன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க இவங்க பேசிட்டு இருக்கிறத வீட்டுக்குள்ள மைக் வச்சு வெளியே கார்ல உட்கார்ந்து இருந்த சீனியர் டாக்டர் அவங்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆக டாவு சொல்ற கதை, இவளுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸும் ஆயிடுச்சுங்க. சந்தோஷமா கல்யாணம் பண்ணவ ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு எலக்ட்ரிக் டவருக்கு பக்கத்துல பெரிய வீடு ஒண்ணு வாங்கி ஆசாசியா வாழ்க்கையே தொடங்கியிருக்கா. பட் கல்யாண வாழ்க்கை செட் ஆகல. ஆரம்பிச்ச சூட்டிலேயே பிச்சுக்கிச்சு. அப்புறம் அந்த வீட்டை அப்படியே விட்டு இப்ப தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இவளுக்கு பணங்காசு நகை நட்டுன்னு எதுவும் தேவையில்ல. இவளை அன்பா விரும்புறதுக்கு ஒரு இதயம் இருந்தா போதும். அதை ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே ட்விஸ்ட் ஒன்ன கொடுத்தா பாருங்க. இதுக்கு முன்னால தீய சக்தி எப்படி ஹீரோவோட தலைமுடிய தடவுச்சோ அதே மாதிரி ஹீரோவோட தலைமுடிய தடவரா. ஹீரோ திரும்பி அவ மூஞ்ச பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணியா வருது. இதே மாதிரிதான் பொண்ணு உடம்புல இருந்து தீய சக்தி கில்லர் உடம்புக்கு போனதுக்கு அப்புறம் அவன் கண்ணுல இருந்தும் இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கும் ஹீரோ பாத்துருப்பாரு. அதே டெய்லர் அதே வாடகைன்ற கதையா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கவே கொய்யா மக்கா பண்ணி தீய சக்தியா அப்படின்னு ஹீரோ டாவை படுக்க போட்டு வளைய கொடுக்குறாருங்க. வெளியே சவுண்ட் கேட்டு சீனியர் டாக்டர் அவங்களுமே வந்துடுறாங்க. ஹீரோ நினைக்கிற மாதிரி டாவோட உடம்புல தீய சக்தி பூந்திருந்தா டாவோட திங்ஸ்ல தலைவலி மாத்திரை இருக்கணும்ல. ஹீரோ வெறிகுண்டு அந்த மாத்திரையை தேட மாத்திரையும் கச்சிடுச்சு. சிக்கிட்டாண்டா நம்ம ஜெயிச்சிட்டோண்டான்னு ஹீரோ கொஞ்சம் குஷியாகிறதுக்குள்ள டாக்டர் பல்பை கொடுத்துறாரு. ஹீரோ கண்டுபிடிச்ச மாத்திரை தலைவலி மாத்திரையே இல்ல, அது வேற ஒரு வியாதிக்கான மாத்திரை. ஐயோ, அப்ப ஹீரோ நினைச்ச மாதிரி டாவோட உடம்புல தீய சக்தி எல்லாம் இல்ல. அடி வாங்கும் போதும் ஏண்டா என்ன அடிக்கிற, வலிக்குதுரா, நான் எந்த தப்பும் பண்ணலையேன்னு அவ புலம்பிக்கிட்டே தான் இருந்தா. இப்ப உண்மை தெரிஞ்சு ஹீரோ தலையில கை வைக்க எனக்கு எவ்வளவோ வேலை இருந்துச்சுரா, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீதான் முக்கியம்னு ஒன்ன பார்க்க வந்தேன் பாத்தியா, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு ரத்த காயங்களோட பாவமா அங்க இருந்து கிளம்பின டாவு கீழே வந்து கார் எடுக்கும் போது அங்க வந்த ஒன் சைடு டாவை பாத்துறா. அவளுக்கு ஒரே மன உளைச்சல். பம்பாடுபட்டு ஹீரோவை கைக்குள்ள போட்டு வச்சிருந்தா இவ ஈஸியா தட்டி பறிச்சுட்டு போயிடுவா போலியே அப்படின்னு மேல ஹீரோ கிட்ட போனவ, என்ன அந்த பொண்ணு இங்க வந்துட்டு போறா, அவ டேஞ்சரான ஆள்றா, அவளை நம்பாத, நான் சொல்றதை கேளுன்னு ஹீரோ கிட்ட கொளுத்தி போட்டுட்டு இருக்கப்போ எனக்கு அவளை மட்டும் இல்ல யாரை நம்புறதுனே தெரியல, எதுக்கு நீ உன் பேக்கையும் கூட உன்கிட்ட தலைவலி மாத்திரை இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ பைத்தியக்காரத்தனமா ஒன் சைடோட பேக் எல்லாம் வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கப்போ கில்லரே ஹீரோவுக்கு போனா போடுறான். சோ இன்னும் அந்த தீய சக்தி அவன் உடம்புலே தான் இருக்கு. கூடு விட்டு கூடு பாயல. ரைட், இவ்வளவு பிரச்சனையிலையும் போன் பண்ணி என்னடா சொல்ல வரான்னு பார்த்தா, ஹீரோ நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் திரும்ப ஒரு கிஃப்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்றுன்ற பாருங்க, எக்கச்சக்கமா ரெடி பண்ணியிருக்கேன். கிஃப்ட்டை வச்சிருக்க இடத்துல சீக்கிரம் போய் அது என்னன்னு பாருங்க பார்ப்போம் அப்படின்னு அவன் சொல்லி ஹீரோவும் சீனியரும் ஸ்பாட்டுக்கு போனா கிட்டத்தட்ட 20-30 பேருங்க. பாவம் புண்ணியமே பார்க்காம அடிச்சு துண்டு துண்டா வெட்டி பார்ட்டா போட்டு வச்சிருக்கான் கில்லர். நல்லா சில்லறை கொடுத்து வாங்கின 7.5 மாதிரி இருந்துகிட்டு அநியாயம் பண்றானே இவன், எப்படிதான் இவனை முச்சு கட்டுறது அப்படின்னு ஹீரோ திணறிட்டு இருக்கப்போ இங்க ஹீரோவோட வீட்டுக்குள்ள இருந்த ஒன் சைடு ஒரு டாப் நாச்சான ட்விஸ்ட கண்டுபிடிக்கிறா. டாவ் இங்க இருந்து போகும்போதே அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டால. பட் அவ ஹீரோ வீட்டுக்கு வரும்போதே ஒரு காஃபி கப்ப கவர்ல வச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த கவர் இன்னும் இங்கே தான் இருக்கு. ஒன் சைடு எதிர்ச்சி அந்த கவர் எடுத்து பார்த்தா ஹீரோ தேடிட்டு இருக்க தலைவலி மாத்திரை அதுக்குள்ளதாங்க இருக்கு. சோ ஹீரோ டாவ் அடிக்கும் போதே தீய சக்தி டாவ புடிச்சிருச்சு. ஆனா ஒன்னும் தெரியாத மாதிரி ஆக்டிங்க போட்டு கிரேட் எஸ்கேப் ஆயிருக்கு. இத ஒன் சைடு ஹீரோக்கு கால் பண்ணி சொன்னதும் கண்ணுக்கு தெரியாத தீய சக்தி கூட மனுஷன மாதிரியே பந்தேடா, கேட்டாலே நெஞ்செல்லாம் வலிக்குதே அப்படின்னு ஹீரோ உறைஞ்சு போயிடுறாப்புல. இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் டாக்டரோட இடத்துக்கு கில்லர் என்ன குரல்ல பேசுவான் அதே குரல் கேக்குதுங்க. பட் டாக்டர் திரும்பி பார்த்தா அங்க வரது கில்லர் இல்ல, டாவு. சோ தீய சக்தி ஒரு உடம்பு புடிச்சிட்டா அந்த உடம்புக்கான குரல்ல தான் பேசணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல போல. அது இஷ்டம், அது என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம். சோ ஹீரோவுக்கு கால் பண்ணும்போது கூட கில்லரோட வாய்ஸ்ல பேசி ஹீரோவை ஏமாத்தி இருக்கு. இப்போ டாக்டர் கிட்ட வந்து நீதானா பிரெயின் அல்சரு தலைவலி மாத்திரை அந்த கதையெல்லாம் ஹீரோ கிட்ட போட்டு விட்டது நீதானா
தானே? நீ இல்லனா நான் நேத்தே ஹீரோ கூட சேர்ந்திருப்பேன். படுபாவி, கடைசி நேரத்துல வந்து காரியத்தையே கெடுத்துறியடா. இப்போ உன்னை கொல்றேன், அடுத்து சீனியரை கொல்றேன், கடைசியா ஹீரோவை எப்படி பிடிக்கணுமோ அப்படி நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு டாவு பேசிக்கிட்டே டாக்டர் கிட்ட போறா. அதெல்லாம் சரிம்மா, எப்படி என்ன சாகடிக்க போற? அதுக்கு முன்னால இதை சொல்றேன், நீ மனுஷனா இல்லையா? எப்படி உன்னால ஒரு உடம்புக்குள்ள இருந்து இன்னொரு உடம்புக்குள்ள போக முடியுது? ஆக்சுவலா அந்த பிரெயின் அல்சர் இருக்கிறது உனக்கு தானே? ஐ மீன் உன் உடம்புக்குள்ள இருக்க அந்த தீய சக்திக்கு தானே? நீ ஒரு உடம்பு பிடிச்சதும் உன்னோட பிரெயின் அல்சர் அந்த உடம்போட மூளையை பாதிக்குது. அப்படிதானு டாக்டர் கேட்டதும், அதான் நீயே எல்லாத்தையும் கரெக்டா சொல்றியே, இந்த உடம்புக்கு தாண்டா அழிவு, அதுக்கு உள்ள இருக்க எனக்கு அழிவே இல்லை. தொபர் பேசிக்கிட்டே இருக்கும்போது என் கண்ணில் ரத்தம் வருதா? என்னால ஒரு உடம்புக்குள்ள கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், அதுக்கப்புறம் வேற வேற உடம்புன்னு மாறிக்கிட்டே தான் இருக்கணும். எப்பெல்லாம் நான் உடம்ப மாத்தணுமோ அப்பெல்லாம் இப்படிதான் கண்ணு வழியா ரத்தம் வந்து எனக்கு சிக்னல் கொடுக்கும். நீ இந்த உடம்பு விட்டு வெளியே வா, உனக்கே புரியும் அப்படின்னு டாவு டாக்டரை கொல்ல போறப்போ சடனா ஒரு போலீஸ் ரூமுக்குள்ள வந்துடுறாரு. அங்க சீனை கட் பண்ணாங்க. ஹீரோவும் சீனியரும் டாவோட காரை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. கார் டிக்கில தான் தீய சக்தி இதுக்கு முன்னால கில்லர்னு ஒருத்தவனை பிடிச்சி வச்சிருந்ததுல அவன் டெட் பாடி இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் சீனியரும் டாக்டரோட இடத்துக்கு வந்தா ரூமுக்குள்ள டாக்டரும் அவுட்டு. தீய சக்தி எந்த பொண்ணு உடம்புல இருந்துச்சோ அந்த டாவும் அவுட்டு. ரெண்டு பேருமே அவுட்டுனா அப்ப தீய சக்தி எங்கடா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள சடனா ரூமுக்குள்ள ஒரு போலீஸ் வந்தாப்புலையே அந்த ஆளு அடி வாங்கி மிதி வாங்கி ரத்த கலரியோட ஒரு டேபிளுக்கு அடியில இருந்து எழுந்திருக்கிறான். அவ்வளவுதான் பிக்ஸே பண்ணிட்டாங்க. ரூமுக்குள்ள மீதி இருக்கிறது ஒருத்தவன் தான். அப்ப தீய சக்தி அவன் உடம்புக்குள்ள தான் போயிருக்குன்னு ஹீரோ சீனியர் ரெண்டு பேரும் துப்பாக்கியோட அவன் முன்னால நிக்க அவன் கத்துறான் கதறான். சார் என்ன சார் ஆச்சு? நான் எந்த தப்பும் பண்ணலையே, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, என்னை விட்டுருங்கன்னு சாதாரண மனுஷன் மாதிரி நடிச்சாலும் இதே மாதிரிதான்டா டாவ் உடம்புக்குள்ள இருக்கும்போது பேசி பேசியே எங்களுக்கு விபூதி அடிச்ச. துண்டு ஒரு தடவை மிஸ் ஆயிருக்கலாம், திரும்ப ஆவாது. ஒழுங்கா நீதான் அந்த தீய சக்தின்னு உண்மையை ஒத்துக்கோ, இல்லனா வேற மாதிரி ஆயிடும்னு கூட வேலை செய்யற போலீஸ்ன்னு கூட பாக்கலையே. ஹீரோவும் சீனியரும் அந்த போலீஸ கண்ணா பின்னான்னு ஷூட் பண்ண சவுண்ட் கேட்டு மீதி போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. கேஸ்ல இந்த மாதிரியான ஒரு அமானுஷம் நடக்குதுன்னு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும், மீதி பேருக்கு தெரியாது. சொன்னாங்கடா நம்மாலே ஷூட் பண்றீங்க, மென்டல் ஆயிட்டீங்களா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு மடக்க அந்நேரம் பார்த்து ஹீரோவை தேடி ஒன் சைடு அங்க வராங்க. ஒன் சைடு எங்க நிக்கிறாளோ அதுக்கு மேல ரூஃப்ல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அவளை பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல்ல பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த தீய சக்தி தண்ணி மூலியமா தான் ஒருத்தவங்க உடம்புல இருந்து இன்னொருத்தவங்க உடம்புக்கு பாஸ் ஆகுது போலங்க. ஏன்னா ரூஃப்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி ஒன் சைடோட கண்ணத்துல படுது. சேம் டைம் ஹீரோ ஒன் சைட பாக்குறாரு. எப்படி தீய சக்தி யாரை பிடிச்சாலும் அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வருமோ ஒன் சைடோட கண்ணுல இருந்து அப்படி தண்ணி வருதுங்க. அதுக்கு மேல ஒன் சைடு அங்க நிக்கல. ஹீரோவோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ பாத்துட்டாருல்ல, அப்ப ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல தீய சக்தி யாரை பிடிச்சிருக்குன்னு. இதான் நடந்திருக்குன்னு சீனியருக்கு கண்ணாலே சிக்னல் கொடுத்ததும் பிடிச்சி வச்சிருக்க போலீஸ்காரங்கள்ட்ட அக்காச்சிக்கோலாம் காட்டிட்டு ஒன் சைடை தேடி அவ வீட்டுக்கு போனா வீட்டுல ஆளு இல்ல. ஒன் சைட பார்த்த இடத்துலயே பாரபட்சம் பார்க்காம போட்டு தள்ளணும், அதுதான் தீய சக்தி அழிக்கிறதுக்கு ஒரே வழி. சோ அதை பண்றப்போ அவ மேல இருக்க பாசத்துல ஊருக்க வந்து நின்றாதப்பா, அப்புறம் ஒன்னையும் கொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சீனியர் மிரட்டுற டைமிங்ல யாரை தேடிட்டு இருக்காங்களோ அந்த ஒன் சைடு ஹீரோக்கு கால் பண்ணி, ஹீரோ எனக்கு தலை பயங்கரமா வலிக்குதுடா, என்ன பண்றது யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல, நான் இங்க தாண்டா இருக்கேன், வந்து என்ன கூட்டணும் போடான்னு சொல்ல சீனியரும் ஹீரோ கூட வந்தே தீர்வன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. அந்த ஆள் வந்தா ஒன் சைடுக்கு பிரச்சனையாச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஹீரோவும் ஒன் சைட லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இந்த ஆள் வந்தா சரி வராதுன்னு சீனியர் அசந்த நேரமா பார்த்து சீனியரை அடிச்சு போட்டு சீனியரோட கையில ஹேண்ட் கஃபை மாட்டி சாவி போனு ரெண்டையும் பக்கத்திலேயே போட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அங்க ஒன் சைடு இருக்க இடத்துக்கு போனா அவ குப்பைகளுக்கு நடுவுல யார் கண்ணிலையும் படாம பதுங்கி இருக்கா. அவளை கூட்டிக்கிட்டு நேரா ஹீரோ வர இடம் இந்த டாவ் ஒரு சீன்ல சொன்னா பாத்தீங்களா, நான் ஊருக்கு ஒதுக்கு போறோமா எலக்ட்ரிக் டவருக்கு பக்கத்துல ஒரு பெரிய வீட்டை வாங்கினேன்னு, அந்த வீட்டுக்கு தான். அது நடந்துட்டு இருக்கும்போது இங்க சீனியர் மாட்டிட்டு இருக்காருல்ல, எதிர்பாராத விதமா எவனோ ரூம் கதவை திறந்து எட்டி பாக்குறான். யாரா நீ, கூமுட்டையை உடச்சிட்டு வெளியே வந்த குட்டி டைனோசரஸ் மாதிரி எட்டி பாக்குற, உள்ளவா அப்படின்னு சீனியர் கூப்பிட்டு உள்ள வருது யாரு தெரியுமா? ஒரு சீன்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல சீனியர் கில்லரை தேடிட்டு இருக்கப்போ நல்லா கருத்தடை பண்ண கலர் கோஷி மாதிரியே ஒருத்தவன் இருந்தானே, திருட்டு வேலையதையோ பாத்துக்கிட்டு அவனே தான் இங்கேயும் வரான். நீ ஏன்டா நாங்க போற இடமெல்லாம் வந்துட்டு இருக்க, என்ன சங்கதின்னு சீனியர் கேட்டதும், சார் எனக்கு ரியல் கிரைம் எல்லாம் பார்க்கணுன்றதுல ஆர்வம் அதிகம் சார், அதை சால்வ் பண்ற உங்களுக்கு நான் பெரிய ஃபேனு, உங்களுக்கு மட்டும் இல்ல ஹீரோவுக்கும் தான், அதான் நீங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் உங்களுக்கே தெரியாம உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவேன், கோச்சிக்காதீங்க சார். பாருங்க அப்படி நான் வந்ததுனால தான் இப்போ ஒரு நல்லது கூட நடக்குது, நான் உங்க ஹேண்ட் கஃபை அவுத்து விடுறேன், என்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் மட்டும் பண்ணுங்களேன் அப்படின்னு அந்த பையன் கலாச்சிட்டு இருக்கும் போதே அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட போனா ஹீரோ ஒன் சைட டாவோட வீட்டுக்கு தூக்கிட்டு போனதும் படத்தோட ஆரம்பத்துல இருந்து நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு ஒரு சந்தேகம்
சந்தேகம் வந்திருக்கும். அது எப்படி கொலை நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னதான் நடக்குதுன்னே யாருக்கும் புரியல. பட் ஒன் சைடு மட்டும் கொலை பண்ணது பொண்ணாதான் இருக்குன்றதுல ஆரம்பிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கிறது ஒரு தீய சக்தி, அது ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு கூடு பாயுது அப்படின்னு கடைசியா ஹீரோவோட வீட்டுல இருந்து கிளம்புன டாவை கண்ணால பார்த்தே அவ டேஞ்சர்னு ஹீரோ கிட்ட சொன்னால, அவளால மட்டும் எப்படி அதெல்லாம் சொல்ல முடிஞ்சதுன்னு. அதுக்கு காரணம் அவளுக்குள்ள ஒரு ஆன்மீக சக்தி இருக்குங்க. தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கும்போது ஆன்மீக சக்தின்னு ஒண்ணு இருக்கக்கூடாதா? சோ அந்த ஆன்மீக சக்தி மூலியமா அவளுக்கு வரக்கூடிய உள்ளுணர்வால என்ன நடக்குதுன்றத ஓரளவுக்கு அவளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப கூட பாருங்களேன், தீய சக்தி எந்த உடம்புக்குள்ள போனாலும் அதுதானே உடம்ப கண்ட்ரோல் பண்ணும். பட் ஒன் சைடுக்கு இருக்க அந்த சின்ன பவர்னால இன்னமும் தீய சக்தியால அவ உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியல. சோ ஒன் சைடு அவளாவே பேசுறா, இன்னும் எவ்வளவு நேரம் என்னால அதை கண்ட்ரோல்ல வைக்க முடியும்னு தெரியலடா. அதை அழிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அது என் உடம்புல இருக்கும்போது என் உடம்பு நீ எரிச்சா மட்டும்தான் அதை அழிக்க முடியும். இனிமேல் யார் உயிரும் போகக்கூடாதுன்னா தயவு செஞ்சு என்ன எரிச்சிருன்னு சொல்றா. ஹீரோ அதுக்கு தயாரா இல்ல. என் உயிரை கொடுத்தாவாச்சு உன் உயிரை காப்பாத்தாம விட மாட்டேன்னு இந்த ரன்னகல்லத்திலையும் ஒரு குதூகலம் கேக்குதுங்க. அங்கேயே ஒன் சைடோட ஜில் ஜங் ஜக்கெல்லாம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பையன் உதவியால தப்பிச்ச சீனியர் ஹீரோ எங்கதான் போயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எதர்ச்சியா தூரத்துல இருக்க ஒரு எலக்ட்ரிக் டவரை பார்க்க டாவு அவ வீட்டை பத்தி சொல்லும் போது சீனியரும் தானே ஒட்டி கேட்டாரு. ஒருவேளை ஹீரோ அங்க போயிருப்பானோ, சரி போற இடத்துல என்ன ஆபத்து வரும் நமக்கே தெரியல, ஏன் இந்த பையனை வேற கூப்பிட்டு போய்கிட்டு அப்படின்னு அவனை கழட்டி விட்டு இவர் மட்டும் தனியா வராருங்க. அதுக்குள்ள இங்க தூங்குன ஹீரோ கண்ணை முழிச்சா பக்கத்துல ஒன் சைடா காணோம். தேடி பாத்ரூம் போறப்போ பாத் டப்ல தான் ஒன் சைடு இருக்கா. ஆனா இப்ப அவ ஒன் சைடா இல்ல, தீய சக்தியா மாறி இருக்கா. படம் முழுக்க நமக்கு தெரியாத ஒரு பதில், யார் இந்த தீய சக்தி, எங்க இருந்து வந்துச்சு, இது மனுஷனா இல்லையான்றது தானே. ஏற்கனவே ஹீரோ ஒரு தடவை தீய சக்தி கிட்டே அதை கேட்டாரு, அப்ப அது மனுஷன் சொல்லிச்சு இல்ல. இப்ப ரெண்டாவது தடவையும் கேட்க இப்பவும் மனுஷன் தானே சொல்லுது. சப்பா என்னால முடியல, படத்தை முடிக்கணும், தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா யார் நின்னு சொல்லி தொலையேன் அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் தான், சத்தியமான மனுஷன் தான்டா, ஆனா இந்த காலகட்டத்தை சேர்ந்த மனுஷன் இல்ல, ஃபியூச்சர்ல இருந்து வந்தவன். அது பாரு, ஃபியூச்சர்ல கொலை ரத்தம் வன்முறைன்னு எதுவுமே இல்ல, எல்லாரும் திருந்திட்டானுங்க. எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல, அதான் கொலையும் ரத்தமும் வன்முறையும் கலந்த இந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கேன். ஓ மண்டைக்குள்ளேயும் என்ன மாதிரியே கொலை நடந்தா நல்லா இருக்கும்ன்ற ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உன்னை பிடிச்சி போய் உன்னையே தேடி தேடி வரேன் அப்படின்னு தீய சக்தி ஒரு விளக்கத்தை கொடுக்குது. ஃபியூச்சர்ன்றது எப்படி இருக்கும், அங்க இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்க, அங்க என்ன மாதிரியான டெக்னாலஜி இருக்கும்னு இங்க இருக்க நமக்கு எப்படிங்க தெரியும். சோ தீய சக்தி ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்லும் போதே அது எப்படி வேணும்னா வந்திருக்கலாம்ன்ற பதிலோட டாபிக் முடியுதா. சரிடா, டாவோ டியோ உள்ள இருக்க ஏதோ ஒரு கருமாந்திரம், உனக்கு நான் தானே வேணும், வா என்ன வந்து எடுத்துக்கோ, அந்த பொண்ணை உயிரோட விட்டுரு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதே தான் நானும் சொல்றேன், உன் கையால நீ இந்த பொண்ணை கொன்று, அப்புறம் நீயும் நானும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு தீய சக்தி சொல்லி ஹீரோ கேட்கலையா. ஒன் சைடோட உடம்பு பாத் டப்ல தண்ணிக்குள்ள தானே இருக்கு. உடனே தீய சக்தி அந்த தண்ணியில கரண்ட் ஷாக்க கொடுக்க உள்ள இருக்க ஒன் சைடும் துடிக்கிறா. அவளை காப்பாத்த போய் தண்ணியை தொட்ட ஹீரோவும் துடிக்கிறாரு. கரண்ட் ஹீரோவை தூக்கி அடிக்கும் போது வீட்டுக்கு வெளியே வந்த சீனியர் இவர் வந்திருக்கிறது அந்த பையனோட கார்ல அட்டாக் பண்ற மாதிரி ஏதாச்சும் தேருமானு தேடினா கெமிக்கல் ஒண்ணு மாட்டுது. அதை எடுத்துக்கிட்டு மேல ஹீரோ கிட்ட வராருங்க. இன்னமும் பாத் டப்புக்குள்ள இருக்க ஒன் சைடு சாகல, தண்ணிக்குள்ள இருந்தவ கண்ணை முழிச்சு, ஹீரோ இப்போதாண்டா எனக்கு புரியுது, நீ தேடிட்டு இருக்க தீய சக்தி ஒரு தண்ணி மூலியமா தான் அது ஒருத்தவங்க உடம்புக்குள்ள இருந்து இன்னொருத்தவங்க உடம்புக்குள்ள போகுது, உடனே இங்க இருந்து ஓடு, உயிரை காப்பாத்திக்கன்னு சொல்லிட்டு திரும்ப தண்ணிக்குள்ளேயே விழறா. அவளை விட்டுட்டு ஹீரோ போக மாட்டேன்றதுல உறுதியா இருக்காருங்க. அவளை தூக்கிட்டே வெளியே வர அப்ப தீய சக்தி தண்ணியா ஹீரோவோட ஷோல்டர்ல பட்டு காது வழியா உள்ள போக பாக்குது. இதுதான் நம்ம முடிவுன்னு ஹீரோவும் ஏத்துக்க ரெடியா தான் இருக்காரு. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா அப்புறம் படத்துல எனக்கு எதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க, விட மாட்டேன்டா அப்படின்னு தண்ணி ஹீரோ காதுக்குள்ள போறதுக்கு முன்னாடிங்க சீனியர் அந்த தண்ணி மேல போர்வையை போட்டு மூட, போர்வையை எடுத்தா தண்ணியை காணோம். அது அங்க இங்கன்னு சுத்தி எப்படியாவது ஹீரோ உடம்புக்குள்ள பூந்துலாம் தான் ட்ரை பண்ணுது. கரெக்டா அது சீனியர் கண்ணில் மாட்டுறப்போ வரும்போதே சீனியர் கெமிக்கல் ஒன்று எடுத்துட்டு வந்தாருல்ல, இந்தா புடிச்சிக்கொண்டு தண்ணி மேல ஒரு அடி அடிச்சது தான் தண்ணி பத்திக்கிட்டு எரியுது. அதாவது தண்ணிக்குள்ள இருக்க தீய சக்தி எரியுது. நல்லா வாக்கப்படாத வண்டி மாடு மாதிரி இருந்துகிட்டு வாழணும்னு ஆசையோட வந்தவனை வாசல்லே வச்சு அமிச்சிட்டீங்களேடா அப்படின்னு நெருப்பா இருக்க தீய சக்தி அங்க கதற சவுண்டு நமக்கு இங்க கேக்குது. கோவத்துல அந்த இடத்தையே சுட்டு எரியுதுங்க. இருந்தும் ஹீரோ ஒன் சைடை தூக்கிறாரு. ஹீரோ சீனியர் அந்த பொண்ணுன்னு 3 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஒன் சைடு இனிமேல் காப்பாற்றவே முடியாதுங்க, அவ சாவ போறா. சாவறதுக்கு முன்னால அவளுக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நீ எல்லாம் என்ன லவ்வே பண்ண மாட்டான்னு நினைச்சேன், ஆனா உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, அது போதும், நான் சந்தோஷமா போவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே செத்துடுறா. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அன்பு வக்கரம்ன்ற 2 விஷயம் இருக்கு. அதுல வக்கரம்ன்ற ஒன்ன வச்சுதான் தீய சக்தி படம் முழுக்க எல்லாரையும் ஆட்டி படைச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு தீய சக்தி வரக்கூடாதுன்னா வக்கரத்தை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அன்போட இருங்கன்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.